இதில் கேமரா இருக்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. மற்ற கேமரா கூட நீங்கள் லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக வாட்ச் பண்ணால் கூட இதில் கேமரா இருக்கிறது ஒரு சின்ன பாயிண்ட் தெரியும். பட் இது வந்து இப்போ லேட்டஸ்ட் கேமரா. ட்ரை பண்ணுறேன், எங்கே கேமரா இருக்குன்னு ட்ரை பண்ணுவாங்க. இதில் வந்து கேமரா இருக்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஹவர் மினிட்டுக்கு நடுவில் இருக்குது அந்த ரெண்டு அதுவா? ஸோ இதில் வந்து கேமராஸ் எங்கே இருக்குன்னா இங்கே மேலே இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்ல இல்லை, இங்கே மேலே இருக்குது. இந்த கிளாஸில் இந்த பாயிண்ட்ல மேலே இருக்குது. ஸோ இந்த பக்கம் எல்லாமே இது லைட் எரியும். இது வந்து நம்ம போட்டால் ஜஸ்ட் ஒரு கிளாக் மாதிரி அப்படியே ஓடும். இதையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இதுவும் வந்து ஒய்ஃபை தான். ஆமாம், எல்லா மாடலுமே இப்போ அட்வான்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வித் ஒய்ஃபை எனேபிள்டு வந்துடுது. ஸோ இதில் வந்து பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி நார்மல் கேமரா மாதிரி நம்ம பேட்டரிலாம் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் மெமரி கார்டு எல்லாமே நம்ம போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம ஒய்ஃபைலையும் இதை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ப்ளக் ஆன் பண்ணனா இது ஜஸ்ட் ஒரு நார்மல் கிளாக் மாதிரி தான் தெரியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் கிளாக் தான். இது வந்து டிஜிட்டல் கிளாக். ஸோ இதில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து லைட் எரியும். இதில் எங்கே கேமராஸ் இருக்குன்னு சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ லாட்ஜிங் அது மாதிரி இதெல்லாம் இதில் கேமராஸ் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து தெரியாது. எல்லா டிஜிட்டல் கிளாக்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சார்ஜர் கேமராஸ். ஸோ இந்த சார்ஜர் கேமராஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 மாடல்ஸ் இருக்குது. ஒரு சில இதில் வந்து IR எரியும். அதாவது நீங்கள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெட் லைட் மாதிரி எரிஞ்சு உங்களுக்கு விஷன் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வர மாடலாக அந்த லைட் கூட எரியாது. கேமராஸ் எதில் இருக்குன்னே தெரியாது. இல்லை ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். இது கேமரானே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவு உங்களுக்கு கேமரா இருக்கும். ரெண்டாவது இது சார்ஜும் ஏறும். இங்கே USB கேபிள் இருக்குது. இங்கே போட்டு சார்ஜ் ஏற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இது ஓப்பன் பண்ணிட்டா இதில் வந்து நீங்கள் வந்து மெமரி கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ மெமரி கார்டு இங்கே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இது ப்ளக்கில் நீங்கள் இன்சர்ட் பண்ணால் மட்டும் போதும், உடனே ரெக்கார்ட் ஆக இது வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். அது போக இதில் ஒய்ஃபை மாடல் இருக்குது. ஒய்ஃபை மாடல் வந்து என்னென்னா இது ஃபோன்லேயும் நீங்கள் பேர் பண்ணி உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் நீங்கள் ஆப் மூலமாகவும் பார்த்துக்கலாம். இந்த மெமரி கார்டு எடுத்து தான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. லைவாக நீங்கள் வந்து ஆப் மூலமாக கூட பார்க்கலாம். அது மாதிரி கேமராஸ். ஒரு நெக்ஸ்ட் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் கேமராஸ் வந்து வருது. ஸோ இங்கே வந்து ஒரு ஷீட் வந்துடும். இது நம்ம ஷீட் இப்போ ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் தான் கேமராஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு பவர் பேங்க் மாதிரி தான். இங்கே பின்னாடி USB போட்டு நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு கேமராஸ் இருக்கும். இது க்ளோஸ் பண்ணிட்டு சும்மா பவர் பேங்க் மாதிரி நீங்கள் சார்ஜர் போட்டு எங்கே வேணாலும் கையில் வச்சு எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை கேமராஸ் இருக்குன்னே தெரியாது. இன்னொரு பக்கம் இது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டேபிள் மேலே அது மாதிரி இதை ஜஸ்ட் அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு ஆங்கிளை வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சுட்டா அதில் என்னென்ன இருக்கோ எல்லாமே மெமரி கார்டில் ரெக்கார்ட் ஆகிடும். இது ஒய்ஃபைலையும் கனெக்ட் பண்ணி மொபைலையும் நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கேமராஸ் இருக்கிறதே வந்து தெரியாது. இதெல்லாம் அஃபிஷியல் யூஸ்க்கு நிறைய பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இண்டோர் ரெசிடென்ட்டில் யூஸ் பண்ணுறது. இந்த சர்வெண்ட் மானிட்டர் பண்ணணும், இல்லாட்டி அவங்க ஏதாவது வேல்யூபிள்ஸ் ஏதாவது வைக்கிறாங்க, அது மாதிரி மானிட்டர் பண்ணுறதுக்கு இது வைப்பாங்க. இது வந்து நாங்கள் டேபிள் கிளாக் கேமரா. ஸோ இதுலேயும் கேமரா இருக்கிறது தெரியாது. இங்கே தான் கேமரா இருக்குது. ஸோ கேமரா இருக்கிறது உங்களுக்கு இதில் வந்து தெரியாது. இது அதே மாதிரி தான் இதுவும் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி பேட்டரி போட்டு மெமரி கார்டு எல்லாமே இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டேபிள் மேலே மட்டும் நீங்கள் வச்சா போதும். இது வந்து ஒரு டேபிள் கிளாக் கேமரா. இல்லை டைம் எல்லாமே உங்களுக்கு ஓடும். இது கேமரா எங்கே இருக்குது ஆக்சுவலாக? இதில் வந்து கேமரா பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டில் இங்கே வந்து கேமரா இருக்குது. கேமரா இருக்கிறதே இதில் தெரியாது. ஸோ ஸ்பை கேமராஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல். கேமராஸ் இதில் இருக்கிறதே தெரியாது. இதெல்லாம் என்ன கிளாரிட்டியில் ரெக்கார்ட் ஆகும்? இது எல்லாமே 2 மெகாபிக்சல் ஃபுல் HD 1080p ரெசல்யூஷன் கேமரா ரெக்கார்டிங் கிளாரிட்டி வரும். ஸோ இதுலேயும் ஒரு 2-3 வேரியன்ட் இருக்குது. இதுலேயும் கேமரா வந்து இந்த ஹெட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கேமராஸ் இருக்கிறதே வந்து உங்களுக்கு தெரியாது.